கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. காடுகள் ஓடு போய் கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடற்பூ சூடி வருகின்ற தாமோதரான் கற்று தூளிகான் உன்னுடம்பு பேடை மயிர்ச்சாயன் பின்னை மணாளா நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுது செய் அப்பனும் உண்டிலன் உன்னோடு உடனே உண்பான். காடுகளோடு போய், காடுகள் பிருந்தாவனத்துல இங்கும் அங்கும், இந்த காடு அந்த காடு, இங்க பாண்டீரவனம், இங்க முஞ்சாரண்யம், இங்க பிருந்தாரண்யம், இங்க குமுதவனம் என்று ஒவ்வொரு காடு, 12 காடுனா பிருந்தாவனம். இந்த ஒவ்வொரு காட்டுகள்லையும் கண்ணன் திருவடி வச்ச இடம்தானே. அவ்வளவையும் கன்றுகள் மேய்த்து மரியோடி வர பாதையிலேயே கார்கோடக பூ என்கின்ற காட்டு பூ, இந்த காட்டு பூவெல்லாம் பறிச்சு தலையில சூட்டின்னு வருவனா. காதுல குண்டலம் இருக்க அதுக்கு மேல ஒரு கர்ணிகார பூன்னு, அந்த கர்ணிகார பூவை காதுல சொருவிண்டு வருவனாம். காட்டு தழையெல்லாம் தொடுத்து கழுத்துல போட்டு வருவனாம். கார்கோடற்பூ சூடி வருகின்ற தாமோதராகா. திருமேனி பூரா என்ன ஆச்சு நாள். கோதூளி தூசரித கோமல குந்தலாகிரம் என்று சொல்லுகிறார் கிருஷ்ண கர்ணாமிருதத்துல. கற்று தோழிகான் உன் உடம்பு, அவன் திருமேனி பூரா கன்றுகளுடைய தூளி, அந்த புழுதி படிஞ்சிருக்காம் நீலவர்ணமான திருமேனி. கண்ணன் வரானே, கண்ணன் பிருந்தாவன சுத்தி வரான் அப்படின்னதும் இந்த நப்பின்னைக்கு ஏற்பட்ட குஷி, அதோ கண்ணன் வரான்னதும் இனிமே இது இங்க தங்குமா, இது வாசற்படியில் நின்று வரானான்னு பார்த்துருந்தது, விட்டுது சவாரி இங்கேன்னு ஓடி. கண்ணன் கண்ணுக்குட்டியோட வர அழக அங்க போய் நின்று கொண்டு பேடை மயிர் சாயல் பின்னை மணாளா, அந்த பெண் மயில் நாட்டியம் ஆடுறது போலே கண்ணன் எதிரில் கண்ணனுக்கு சரியா இந்த நப்பின்னை ஆடிண்டே வராளாம். நீராட்டமைத்து வைத்தேன், கண்ணன் வந்துட்டான். அவனுக்கு மாலை பொழுதுதான் நீராடணும், காலையிலேருந்தே போயிட்டு அவன் எப்பொழுதானே வரான். கண்ணா, உனக்கு வெந்நீர் போட்டு உடம்பு எல்லாம் நீராட்டுவதற்காக வச்சிருக்கிறேன், நீ வந்து நீராடி நீராட்டமைத்து வைத்தேன். ஆடி அமுது செய் நாள், குளிச்சுட்டானே சாப்பிடணும். ஆடினா நீராடி, நீ உனக்கு நீராட்டி விடுறேன், நீ அமுது சாப்பிட்றதுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாள். அப்பனும் உண்டிலன், நந்தகோபனும் சாப்பிடல. ஏனால் அவனும் தானே மாடு மேய்க்க போயிருக்கான். காலையிலேந்து போய் மாலை பொழுது மாடு மேய்ச்செண்டு வந்துட்டான். இங்க வரையலா சாப்பிட்றதுக்கு, குழந்தை வரட்டண்டி. ஏனால் தொட்டுக்கிறதுக்கு கிருஷ்ணன் தானா அவனுக்கு. அவனுக்கு சாத்த போட்டா அதுக்கு உப்பு போட்டதா புளி போட்டதா ஊறுகாய் போட்டாளா ஒன்றும் தெரியாது. பக்கத்துல புள்ள உட்காந்துட்டா போறோம். புள்ள மூஞ்சியை பார்த்துட்டே கப்பு கப்புன்னு சாப்பிட்டு விடுவான். அதனால தொட்டுக்க எல்லாமே எப்படி சாப்பிட முடியும்? கண்ணன் தானே தொட்டுக்கிறதுக்கு. கிருஷ்ணனை தொட்டுண்டே அவன் சாப்பிட்டு விடுவான். அப்பனும் உண்டிலன், உன்னோட தான் உங்க அப்பாவும் சாப்பிடுவாளா, நீங்க 2 பேரும் வாருங்கள் என்று அழைக்கிறாள். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.